friends, welcome back to my channel Savvy Learner. In this video நம்ம பார்க்க போறது cbse syllabus தான் பார்க்க போறோம். 11th accountancy chapter 5 accounting equation இருக்க book back sums தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். question 1 ல இருந்து 14 மட்டும் sums நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 15 ல இருந்து நம்ம one by one பார்க்க போறது. So first 15th question நம்ம படிச்சிரலாம். Show an accounting equation for the following transaction அப்படினு கொடுத்திருக்காங்க. So first transaction வந்து மஹா அப்படின்ற பர்சன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ் வந்து 50,000, செக் வந்து 1 lakh rupees, ஸ்டாக் வந்து 60,000, மிஷினரி வந்து 1 lakh, ஃபர்னிச்சர் வந்து 50,000. அதில் வந்து 1/3 ஆஃப் above goods sold at profit of 10% on cost. Half of the payment is received in cash. Depreciation on machine provided at 10%. Cash withdrawn for personal use. Interest on drawing charged at 5%. Sold goods to Bukta for 10,000. Receiver bills receivable for the same date for 3 months. Received 10,000 from Bukta against the bill receivable on its maturity. அப்படினு கொடுத்திருக்காங்க. So இந்த transaction நம்ம one by one போட்டுறலாமா? So format எழுதிக்கோங்க. So transactionல ஒரு சைடில் asset equal to liability plus capital. So columns நீங்கள் allocate பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு assetக்கும் அதே மாதிரி capitalக்கும் நீங்கள் allocate பண்ணிக்கோங்க. So first transaction பார்த்தீங்கன்னா commence business with cash 50,000, check வந்து 1 lakh, stock பார்த்தீங்கன்னா அதாவது goods the stock. So stock பார்த்தீங்கன்னா 60,000, machinery 1 lakh, furniture வந்து 50,000. Suppose இது எல்லா காலத்துலையுமே இப்போ நம்ம amount fill பண்ண போகிறோம். So cash பார்த்தீங்கன்னா 50,000, next checkல amount பார்த்தீங்கன்னா 1 lakh, stock வந்து 60,000, machinery வந்து 1 lakh, furniture வந்து 50,000. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,60,000 வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ ஸ்டாக்கில் 1/3 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க 10% ஆன் காஸ்ட், அண்ட் half ஆஃப் தி அமௌண்ட் இஸ் ரிசீவ்ட் இன் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கேல்குலேஷன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ஈஸியாக நம்ம அமௌண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது டோட்டல் வேல்யூ எவ்வளோ, ஸ்டாக்கோட வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 60,000. ஸோ இந்த 60,000ல் ஸோ வேல்யூ ஆஃப் 1/3 நம்ம எடுத்துக்க போகிறோம். 1/3 ஆஃப் ஸ்டாக். ஸோ இது எப்படி எடுக்கணும், 60,000 into 1/3 கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும். அப்போ 60,000ல் 1/3 பார்த்திங்கன்னா 20,000. ஸோ கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு 20,000 into 10 divided by 100. So amount வந்து 2,000. So profit வந்து 2,000. ஓகே, இப்போ நம்ம எவ்வளோத்துக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டாக்கோட அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணியிருந்தோமா, 1/3 அமௌண்ட்டு அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எழுதிக்கோங்க. ஸோ 1/3 அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 20,000. ஸோ 20,000 உள்ள ஒர்த்தான ஸ்டாக்கை தான் சேல் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 2,000. அப்போ டோட்டலாக சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னா 20,000 rupees. ஸோ ஸ்டாக்கோட ரேட் வந்து 20,000, ப்ராஃபிட்டோடு வச்சு அமௌண்ட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா 2,000 rupees நமக்கு ப்ராஃபிட்டு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 22,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, half ஆஃப் தி பேமெண்ட் இஸ் ரிசீவ்ட் இன் கேஷ். ஸோ 22,000ல் half ஆஃப் தி பேமெண்ட் அப்படின்னா, ஸோ இது எழுதிக்கோங்க, half ஆஃப் தி பேமெண்ட் இஸ் ரிசீவ்ட் இன் கேஷ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு half அப்படின்னா 22,000 into 1/2. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 11,000. சப்போ சேல்ஸ் அமௌண்ட் 22,000, அதில் 11,000 rupees அமௌண்ட் நம்ம கேஷில் ரிசீவ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 22,000ல் 11,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 11,000 rupees. ஸோ இது வந்து கிரெடிட். ஓகே, ஸோ இது வந்து கிரெடிட்டு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டெட்டார் காலத்தில் இந்த 11,000 rupees நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மொத்த ஸ்டாக்கோட ரேட் எவ்வளோ, 20,000. ஸோ ஸ்டாக் காலத்தில் 20,000 மைனஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ கேஷில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 11,000. ஸோ கேஷ் காலத்தில் 11,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆடு. ஓகே. ஸோ இந்த 11,000 rupees கேஷ் 11,000 ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ ரிசீவ் பண்ணாத அமௌண்ட்டை டெட்டார்ஸ் காலத்தில் 11,000 rupees ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து 2,000 rupees ப்ராஃபிட். அது கேபிட்டலோட கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 50,000 + 11,000 61,000. நெக்ஸ்ட்டு பேங்க்கில் அப்படியே அமௌண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 40,000. நெக்ஸ்ட்டு மிஷினரி 11,000 சாரி மிஷினரி 1 lakh, ஃபர்னிச்சர் 50,000, டெட்டாஸோட அமௌண்ட் 11,000, கேபிட்டல் பார்த்திங்கன்னா 3,62,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி ப்ரொவைடட் அட் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷினரியோட அமௌண்ட் எவ்வளோ 1 lakh. ஸோ இதில் 10% நம்ம சார்ஜ் பண்ணணும். ஸோ மிஷினரி வந்து மிஷினரி அமௌண்ட் எவ்வளோ 1 lakh. ஸோ இதில் 10% அப்படின்னா 10 divided by 100. 0 zeros கேன்சல். அமௌண்ட் வந்து 10,000 rupees. ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்றது நமக்கு லாஸு. ஸோ அதனால் நம்ம அதை மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் காலத்துலேயும் மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ வேறு எந்த காலத்துலேயும் வராது. ஸோ இதை மைனஸ் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. 61,000 அப்படியே தான் வரும். 1 lakhக்கும் அப்படியே எழுதிக்கோங்க. 40,000 ஸ்டாக்கில் அப்படியே எழுதிக்கோங்க. மிஷினரி வேல்யூ கம்மியாகும். 90,000, 50,000 ஃபர்னிச்சர். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் காலத்தில் 11,000. ஸோ இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 3,52,000. ஓகே, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னாலே அது ட்ராயிங் தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அப்போது கேஷ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணனால 10,000 rupees மைனஸ் பண்ணிக்கோங்க கேஷில். ஸோ வேறு எந்த காலத்துலேயும் வராது. ஸோ டைரெக்டாக கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும் 10,000 rupees. ஸோ அடுத்தது இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 60,000 plus 1 lakh, next 40,000 plus 90,000 plus 50,000 plus 11,000 equal to, so இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 3,42,000. ஸோ சைமல்டேனியஸாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கேல்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜஸ் வந்து 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ட்ராயிங்ஸ் எவ்வளோ? ஸோ ட்ராயிங்ஸோட அமௌண்ட் ஆக்சுவலாக இங்கே மேலே நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, இந்த 10,000 rupees தான். ஸோ 10,000 rupees into 5 divided by 100. ஜீரோஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து 500 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த எந்த காலத்துலேயும் வராது அசெட் சைடில். ஸோ இங்கே தான் வரும். இது கேபிட்டல் காலத்தில். ஸோ கேபிட்டல் காலத்தில் தான் இது அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆடும் பண்ணணும், மைனஸும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 500 rupees மைனஸ் ஆகும், திருப்பி 500 rupees ஆட் ஆகுது. ஸோ அதனால் இதில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். 3,42,000 வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம், திருப்பி 500 rupees ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வரும்போது நம்ம இப்படி தான் ட்ரீட் பண்ணணும். ஆடும் பண்ணணும், மைனஸும் பண்ணணும். இது கேபிட்டல் காலத்தில். ஸோ வேறு எந்த காலத்துலையும் நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும்போது கேபிட்டல் காலத்தில் அதே அமௌண்ட்டை போட்டு மைனஸ் பண்ணுங்கள், அதே அமௌண்ட்டை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மீதி அமௌண்ட்டை அப்படியே எழுதிடுங்க கீழே. Sold goods to Bukta for ₹10,000 and received a bills receivable for the same amount for 3 months and
ரிசீவ் 10,000 ஃப்ரம் புக்தா அகெயின்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அதனால் ஸ்டாக்கில் வந்து 10,000 rupees கம்மியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ 10,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே ஒரே டிரான்சாக்ஷனாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே தடவை நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே டிரான்சாக்ஷனை எழுதி நீங்கள் கேஷில் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க 10,000, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேல் பண்ணியிருக்காங்க 10,000 rupees. ஸோ அதனால் ஸ்டாக் காலத்தில் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ப்ராஃபிட்டை பற்றி இங்கே எதுவுமே சொல்ல, அதனால் நம்ம கேபிட்டல் காலத்தில் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம். சாரி, இந்த இடத்துல கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிவிட்டு 51,000. ஸோ இது ஃபுல்லாக இந்த இடம் சேஞ்ச் ஆகும். ஸோ இது கேல்குலேட் பண்ணிங்கன்னா 61,000. ஸோ அடுத்தது ப்ளஸ் 1 lakh ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 90,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 11,000 ஈக்குவல் டு 3,42,000. ஓகே, ஸோ புக்கோட செக் பண்ணிடலாமா? ஸோ புக்கில் பாருங்கள், கேஷ் வந்து 61,000, நெக்ஸ்ட்டு பேங்க் வந்து 1 lakh, ஸ்டாக் வந்து 30,000, மிஷினரி 90,000, நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் 50,000, டெட்டாஸ் 11,000, லைபிலிட்டி நமக்கு கிடையாது, கேபிட்டல் வந்து 3,42,000. சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ 16th கொஸ்டின் படிச்சலாம். ஷோ அன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். நமக்கு டோட்டலாக ஒரு 14 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம 1 by 1 படித்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, சுனில் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 1,50,000. ஸோ டிரான்சாக்ஷன் எழுதிக்கோங்க, அசெட் லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து கேஷில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ்ஸு, அப்போ 1,50,000 ஃபஸ்ட்டு கேஷில் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைரெக்டாக கேபிட்டல் காலத்தில் 1,50,000 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஃபன் போட்டுக்கலாம், இல்லை 0 போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்கூலில் சொல்லித்தராங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் வந்து 25,000 rupees டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் அப்போ கேஷ்லேருந்து 25,000 அவங்க எடுத்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ கேஷ் 25,000 மைனஸ் ஆயிரும், பேங்க் அக்கௌண்ட்டில் 25,000 ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இது நம்ம சால்வ் பண்ணிடலாம். 1,50,000 மைனஸ் 25,000, 1,25,000 ப்ளஸ் 25,000. ஸோ இதில் நம்ம ஒன்றும் இந்த காலத்தில் நம்ம என்ட்ரிஸ் போடலை. ஸோ கேபிட்டல் காலத்தில் 1,50,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,50,000 வரும். நெக்ஸ்ட்டு ஹீ சோல்ட் இஸ் பர்சனல் கார் for ₹50,000 and deposit the amount in the firm's bank account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்களா, கார் வந்து சேல் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 50,000 என்ன பண்ணணும், பேங்க் காலத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கேபிட்டலையும் நம்ம ஆட் பண்ணணும். பிகாஸ் ஃபர்மோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணனால கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும், பேங்க்கில் தான் அவங்க டெபாசிட் பண்ணனால பேங்க் அக்கௌண்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகும். சால்வ் பண்ணி நியூ ஈக்குவேஷனில் எழுதிக்கோங்க. 1,25,000. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 75,000 zeros. ஸோ இது வந்து 2 lakh. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், he purchased the building and furniture for 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தனியாக நம்ம ஃபர்னிச்சர் அண்ட் பில்டிங்னு ஒரே காலம் நம்ம க்ரியேட் பண்ணி ஸோ அதில் அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ எதில் கொடுத்துருக்காங்கன்னு இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் கேஷில் அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ண மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 1 lakh rupees கேஷில் மைனஸ் பண்ணிவிட்டு பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர் காலத்தில் 1 lakh rupees ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எங்கேயும் நமக்கு சேஞ்சஸ் வராது. ஸோ அப்படியே தான் நம்ம எழுதுகிறோம்.
ஸோ திருப்பி சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. 25,000. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 25,000 ப்ளஸ் 70,000. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 1 lakh, zeros, 0, 0, கேபிட்டலில் 2 lakh போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு he purchased goods from Ram on credit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ கேஷில் வராது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால ஸ்டாக்கில் 50,000 rupees ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக்னு ஒரு காலம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் 50,000 rupees ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு க்ரெடிட். ஸோ அதனால் தனியாக க்ரெடிட்டார் காலம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த 50,000 rupees எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். நியூ ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 25,000 ப்ளஸ் 75,000 ப்ளஸ் 1 lakh, ஸ்டாக் பார்த்திங்கன்னா 50,000 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 50,000, 0, கேபிட்டல் வந்து 2 lakh. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கார்டேஜ், இது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ 500 rupees கேஷில் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கேபிட்டலில் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 24,500 நியூ ஈக்குவேஷன் ப்ளஸ் 75,000 ப்ளஸ் 1 lakh ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 0, 50,000, 0. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1,99,500. ஓகேவா? sold to Sham on credit, goods costing 6,000 for 9,000. ஸோ கூட்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 6,000. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 9,000 rupees நீங்கள் டெட்டாஸோட காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அந்த பர்சன் நம்ம யார்கிட்ட சேல் பண்ணமோ அவங்கள்ட்ட வந்து 9,000 rupees ரிசீவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தில் இருக்கிற டிஃப்ரென்ஸை கேபிட்டல் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கேஷில் நமக்கு வராது. ஸோ திருப்பி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறது அப்படியே தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து 50,000 மைனஸ் 6,000 44,000 ப்ளஸ் 9,000 50,000 ஸோ இது ஆட் பண்ணிங்கன்னா 2,02,500. ஸோ ரிசீவ் ரெண்ட் ஃப்ரம் டெனன்ட் ₹1,000. ஸோ 1,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இது இன்கம். ஸோ அதனால் கேஷ் காலத்தில் 1,000 rupees ஆட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் காலத்தில் 1,000 rupees ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற காலத்தில் வராது. ஸோ திருப்பி இது கேல்குலேட் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. 25,500 ப்ளஸ் 75,000 ப்ளஸ் 1 lakh ப்ளஸ் 44,000 9,000 50,000. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 2,03,500. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிசீவ் செக்யூரிட்டி டெபாசிட் ஃப்ரம் டெனன்ட் 1,500 rupees. ஸோ இது நம்ம எங்கே போடணும் அப்படின்னா லயபிலிட்டி காலமில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது கேஷ் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி டெபாசிட்னு தனியாக ஒரு காலம் நம்ம இங்கே லயபிலிட்டி சைடில் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் இந்த 1,500 rupees நம்ம டெபாசிட் பண்ணோம். இது மீன்ஸ் என்ட்ரி பண்ணணும். அப்போ 1,500 rupees இங்கே எழுதிக்கோங்க. ஸோ எந்த காலத்தில், கேஷ் காலத்தில் எழுதிட்டு அடுத்தது தனியாக ஒரு காலம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த காலத்துலேயும் வராது. ஸோ இந்த ரெண்டு காலத்தில் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ திருப்பி ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 25,000 ப்ளஸ் 75,000 1 lakh ப்ளஸ் 44,000 ப்ளஸ் 9,000
50,000 plus 1,500 plus 2,03,500. So purchase stationery for cash rupees 100. So நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டேஷனரிக்கு எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் 100 rupees. ஸோ அதை நம்ம கேஷ் காலத்தில் 100 rupees மைனஸ் பண்ணிக்கோங்க, கேபிட்டல் காலத்தில் 100 rupees மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிடலாம் காலமை. 26,900 plus 75,000 plus 1 lakh plus 44,000 plus 9,000 50,000 plus 1,500. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2,03,400. ஓகே, அடுத்தது இன்வெஸ்டட் இன் ஷேர்ஸ் ருபீஸ் 50,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பர்சனல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேங்க் காலத்துலேருந்து 50,000 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்டடுன்ற போது அமௌண்ட் ஆக்சுவலாக எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேஷ் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பேங்க்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். 50,000 பேங்க்கில் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, பர்சனல் அப்படின்றனால கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ட்ராயிங்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை மைனஸ் பண்ணி கீழே எழுதிடலாம். ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 25,000. ஸோ பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர் அப்படியே எழுதிக்கோங்க. ஸ்டாக்கு அப்படியே எழுதிக்கலாம். டெட்டாஸோட அமௌண்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. கிரெடிட்டாஸோட அமௌண்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,53,400 rupees வரும். ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் இன் கேஷ். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எதில், கேஷில். அமௌண்ட் வந்து 200. ஸோ கேஷில் 200 ஆட் பண்ணிக்கோங்க, கேபிட்டலில் 200 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த காலத்துலேயும் வராது. ஸோ திருப்பி இதை ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 2,700 plus 25,000 plus 1 lakh plus 44,000 plus 9,000 50,000 plus 1,500. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,53,600 rupees வரும். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஃப்ரெஷ் கேபிட்டல் ருபீஸ் 25,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல, அதனால் நம்ம கேஷில் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கலாம். ஸோ கேஷ் காலத்தில் 25,000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் காலத்தில் 25,000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 52,100 25,000 1 lakh 44,000 9,000 50,000 1,500. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,78,600 வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது கூட்ஸ் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர். ஸோ என்ன இருக்குது, ஃபயர் வந்து அக்கர் ஆகிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு லாஸு. ஸோ லாஸ் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ ஸ்டாக் காலத்தில் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக் காலத்தில் 500 rupees மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் காலத்தில் 500 rupees மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த காலத்துலேயும் சேஞ்சஸ் வராது. ஸோ ஃபைனலாக நம்ம அமௌண்ட் எழுதிடலாம். 52,100 plus 25,000. So 1 lakh plus 43,500 plus 9,000 50,000 plus 1,500. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1,78,100. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 16th சம். ஸோ அசட்டையும் லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் ரெண்டு சைடுமே நமக்கு அமௌண்ட்டும் ஒரே அமௌண்ட்டாக வரணும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.